கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் இரட்சகமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே நாம் நட்சத்திரத்தைப் போல நாம் வாழும்படியாக அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் இந்த நட்சத்திரம் திரளான நட்சத்திரத்தை மத்தியிலே அது வேறுபட்டதாய் பிரகாசிக்கிறதாய் காணப்பட்டது. அந்த நட்சத்திரத்தினாலே தவித்து கொண்டிருந்த ஞானிகள் தவிப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு இயேசுவிடத்தில் வந்து சேர்ந்தாங்க. இதே போல் இந்த உலகத்தில் கோடான கோடி ஜனங்கள் எங்கே நிம்மதி உண்டு, எங்கே நன்மை கிடைக்கும், எங்கே ஆசீர்வாதம் கிடைக்கும், எங்கே எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தவித்து கொண்டிருக்கிறாங்க, அலைமோதி கொண்டிருக்கிறாங்க, அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாங்க, அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படியாய்ப்பட்ட ஜனங்களை எப்பா உனக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார், அவர் தான் இயேசு, வா அவர்கிட்ட கொண்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த நட்சத்திரத்தை போல நாம் இயேசுவிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறவளாய் இருக்கும்படியாய் அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்மஸ் என்பது சாதாரண காரியமல்ல. கிறிஸ்மஸ் என்பது தவித்து கொண்டிருக்கிற, அங்கலாய்த்து கொண்டிருக்கிற, அலைமோதி கொண்டிருக்கிற, சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிற, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற, எங்கே நிம்மதின்னு சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற ஜனங்களை இயேசுதான் உனக்கு நிம்மதியை தருவார், சந்தோஷத்தை தருவார், சமாதானத்தை தருவார், ஆசீர்வாதத்தை தருவார் என்று சொல்லி அவரிடத்துல கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த நட்சத்திரம் அதுதாங்க செஞ்சுது. இந்த நட்சத்திரம் அதை தான் செஞ்சுது. ஐயா, படித்தவங்க, ஞானி, பெரிய ஞானி, நல்ல பணக்காரங்க போல் பொண்ணு வெள்ளி எல்லாம் வச்சுருந்தாங்க. சரியா? ஆமாம், அவங்க நல்லா ஓட்டத்தில் வர்றாங்க, எல்லாத்திலையும் சிறந்தவர்களாக இருந்திருக்கிறாங்க. அப்படியாய்ப்பட்டவங்க தவிச்சிட்ருக்கிறாங்க, வழி தெரியாமல் தவிச்சிட்ருக்கிறாங்க. இயேசுவிடத்தில் எப்படி போகிறது வழி தெரியாமல் தவிச்சிட்ருக்கிறாங்க. இயேசுவிடத்தில் எப்படி போகிறது வழி தெரியாமல் தவிச்சிட்ருக்கிறாங்க. நட்சத்திரம் அது வேறுபட்டதாய் காணப்பட்டபடினால, அது பிரகாசத்தை வெளிப்படுத்தினபடினால அதை பின்தொடர்ந்து வந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நட்சத்திரம் தன்னுடைய வேறுபட்ட வாழ்க்கையின் மூலமாக, ஒரு வித்தியாசமான வடிவமைப்பின் மூலமாக, அதோடு பிரகாசத்தின் மூலமாக தவித்து கொண்டிருந்த ஞானிகளை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தது. அதுதாங்க நம்முடைய மகத்தான காரியம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தவித்து கொண்டிருக்கிற ஜனங்களை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பது தான் மகத்தான வேலை. இந்த நட்சத்திரம் இந்த சாஸ்திரிகளை எப்படி இயேசுவிடத்தில் கொண்டு வந்து சேர்த்தது என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீங்கன்னா, மத்தேயு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன் சென்ற நட்சத்திரம். முதல்ல வேறுபட்ட நட்சத்திரம், ரெண்டாவது பிரகாசிக்கிற நட்சத்திரம், மூன்றாவது முன் சென்ற நட்சத்திரம். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த முன் சென்ற நட்சத்திரத்துக்கு பெயர் என்ன சொல்லுவாங்கன்னா, வழி நடத்தின நட்சத்திரம். வழி காட்டின நட்சத்திரம் அல்ல. வழி காட்டுவது என்பது வேற, வழி நடத்துவது என்பது வேற. வழி காட்டுவதுன்னா, ஒரு ஆள் தவிச்சிட்ருக்கிறாங்க. இப்போ வேறு ஒன்றும் இல்லை, ஒருத்தர் எனக்கு சந்தோஷம் வேணும், சமாதானம் வேணும், ஆசீர்வாதம் வேணும், நான் என்ன செய்யணும் அப்படின்ட்டு வந்து உங்கள்கிட்ட கேட்காங்க. அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க? இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசுவை வார்த்தையின்படி நடங்க, ஆலயத்துக்கு போங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, இயேசுவின் பிள்ளையாக இருங்க அப்படிலாம் சொல்லுவீங்க. சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சொல்லுவோம். இது
வழி காட்டுவது. ஒரு இடத்துக்கு நான் போகிறேன்னு வச்சுக்கிடுவோமே, பாதை தெரியாது. அந்த இடத்துல ஒரு இடத்துல போயிட்டு, ஐயா இந்த இடத்துக்கு போகிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அங்கே போங்க, கொஞ்சம் தூரம் போனதும் வலதுகை பக்கம் திரும்பவும் ரோடு, அதிலிருந்து நீங்கள் திரும்ப இடதுகை பக்கமாக வாங்க, அட்டா வலதுகை பக்கமாக போங்க, அட்டா அந்த பக்கம் போங்க, இப்படி போங்க, அதுக்கு பிறகு அங்கிட்டு போங்க, இப்படி போங்க, ஒரு இது இருக்கும், அதுக்கு எதிர்த்தாப்பில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்கும், அதுக்கு எதிர்த்தாப்பில் ஒரு முடுக்கு போவோம், அந்த முடுக்கில் போய் பாருங்கள். என்னது வழிகாட்டுவது. இவர் என்ன செய்வார், கொஞ்சம் தூரம் போவார், அதுக்கு பிறகு அதையே என்ன சொன்னது தெரியலையே, திரும்பவும் தவிப்பார். ஆனால் எங்க அந்த வீட்டுக்கு தானே போனோம், வாங்க நான் கொண்டு போய் விட்றேன் அப்படின்னு சொல்லி அப்படியே கூட்டிகிட்டு போய் அங்கிட்டு போய் இப்படி போய் அப்படி போய் இப்படி போய் நேராக அவர் வீட்டில் கொண்டு போய் விட்டா அவருக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்குமா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. இது வழி நடத்துவது. வழி காட்டுவதற்கு இன்றைக்கி அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. வழி நடத்துவதற்கு ஆட்கள் தேவை. இன்றைய கிறிஸ்தவ சமுதாயம் வழி காட்டுகிறதா இருக்கிறது. இன்றைய கிறிஸ்தவ சமுதாயம் வழி நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். வழி நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஐயா எங்கே சந்தோஷம், எங்கே சமாதானம், எங்கே ஆசீர்வாதம், எங்கே நிம்மதி, எங்கே எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்? தவித்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு நீ இயேசுவிடத்தில் போ, ஜெபம் பண்ணு, அது செய் இது செய், லகுவாய் சொல்லிடலாம். ஆனால் அவர்களுக்கு மாதிரியாக இருப்பது தான் நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை. பவுல் சொல்கிறத நான் உங்களுக்கு சுட்டி காட்டலாம் என்று சொல்லி ஆசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பவுல் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறத, இது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வசனம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். பவுல் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் கிறிஸ்துவை பின்பற்றுங்கள்னு சொல்லலை. நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றணுமா, ஏன் என்ன பின்பற்றுங்க. நான் என்ன செய்கிறேன், நான் எப்படி ஊழியம் செய்கிறேன், நான் எப்படி ஜெபிக்கிறேன், நான் எப்படி இயேசுவை பின்பற்றுகிறேன் அப்படின்னு என்ன பின்பற்றுவாங்க. அதே 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, எல்லா மனுஷரும் என்னைப் போலவே இருக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இப்படி இருந்துட்டோம்னா ஜனங்களை லகுவாக இயேசு இடத்துல கொண்டு வந்து வச்சிடலாங்க. லகுவாக இயேசு இடத்துல கொண்டு வந்து சேர்த்துடலாம். அதான் முன் செல்கிறது. இந்த நட்சத்திரம் வித்தியாசமாய் மாத்திரமல்ல, பிரகாசிக்கிறதாய் மாத்திரமல்ல, ஏன் பின்னால் வாங்கியா நான் கொண்டு போய் சேர்க்க முன் சென்றது, மாதிரியை காட்டினது, மாதிரியாய் நடந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு இதை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த வாழ்க்கை வாழ்ந்தால்தான் நான் உண்மையான கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஆசரிக்கிறவளாய் காணப்பட முடியும். இந்த நட்சத்திரத்தை போல நாமும் தவித்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு நம்முடைய பிரகாசத்தின் மூலமாக, நம்முடைய வித்தியாசமான வாழ்க்கையின் மூலமாக, மாதிரியான நடக்கையின் மூலமாக இயேசுவிடத்திலே ஜனங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நட்சத்திரமாய் இருக்க முடியாய் நாம் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம். சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, சாதாரணமாக பிரசங்கம் பண்ணிட்டு போகிற வாழ்க்கை அல்ல, சும்மா ஜெபிச்சுட்டு போகிற வாழ்க்கை அல்ல, மாதிரியான வாழ்க்கை. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக மாதிரிகளை, அடிச்சுவடுகளை வைத்து விட்டு சென்றிருக்கிறார். அந்த அடிச்சுவடுகளிலே நடக்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. உலகத்தில்
எப்படி வாழலாங்கிறது இல்லை, இயேசுவின் அடிச்சுவடுகளை தொடர்ந்து செல்வது தான், அதன் மேலே நடந்து செல்வது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த அடிச்சுவடு தான் நமக்கு மாதிரி. யோவான் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். இயேசுங்க மாதிரியை காண்பிக்கிறார். என்ன மாதிரி? சீசருடைய கால்களை கழுவி அவர்களுடைய கால்களை துடைத்து முத்தமிட்டார். அது தாழ்மையை காண்பிக்கிறது. தாழ்மையை காண்பிக்கிறது. இன்றைக்கி நமக்கு பெருமை தானே வந்துடுது. கொஞ்சம் மனம் வந்துட்டுனா, கொஞ்சம் கத்த நம்மளை பயன்படுத்திட்டார்னா, கொஞ்சம் ஒரு வல்லமை வரங்கள் நம்மகிட்ட கிரியை செஞ்சிட்டுனா நம்ம என்ன செஞ்சிடறோம்? பெருமைப்படுறோம். தாழ்மைப்படணும். இயேசு மகிமையானவர், மேன்மையானவர், உன்னதமானவர், மகத்துவம் நிறைந்தவர், மாட்சிமை நிறைந்தவர். தாழ்த்தினார். அதான் சொல்கிறாரு, நான் செய்தது போல நீங்களும் செய்யும்படியாக மாதிரியை தாழ்மைப்படுங்கள். தாழ்மை என்ற மாதிரி. ரோமர் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அங்கு பவுல் ரோமாபிரியருக்கு எழுதும்போது அங்கே எழுதுகிறார். ரோமர் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏக சிந்தையுள்ளாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக, இயேசு கிறிஸ்துவுடைய மாதிரியின்படியே. பிதாவும் தேவனும் ஒன்றாயிருந்தார்கள். யோவான் 17:27 பார்த்தீங்கன்னா, நாம் ஒன்றாயிருக்கிறது போல இவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்க முடியாக. இன்றைய கிறிஸ்தவ வாழ்க்கை பிரிந்து போய் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்து சீரழிந்து கொண்டிருக்கிறது. ஊழியம் பெருகிட்டு, ஊழியக்காரங்க பெருகிட்டாங்க, சபைகள் பெருகிட்டு, எப்படி பெருகிட்டு ஒருத்தர் சண்டை போட்டு கடித்து பட்சித்து பிரிஞ்சு போய் தான். மந்தைகள் பெருக்கத்தினால மேய்ப்பர்கள் பெருகலை, பிரிந்து போய் கடித்து பட்சித்து ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு, ஒரு ஏக சிந்தை இல்லை, ஒரு மனம் இல்லை, ஒற்றுமை இல்லை, ஐக்கியம் இல்லை. இப்படி இருக்கும்போது நாம் எப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து சேர்க்க முடியும்? மாதிரி இயேசு கிறிஸ்துவின் மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள். ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள். மாதிரியாக இருக்கணும். தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பவுல் அருமையாக ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். நீ விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு, நீ விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு என்று சொல்கிறார். விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. இன்றைக்கு விசுவாசிகளுக்கு மேய்ப்பர்கள் மாதிரியாக இருக்கிறோமா? ஊழியர்கள் மாதிரியாக இருக்கிறோமா? கொஞ்சம் நம்ம யோசித்து பார்ப்போம். விசுவாசிகளுக்கே மாதிரியாக இல்லையே, உலகத்தின் மக்களுக்கு நாம் எப்படி மாதிரியாக இருக்க முடியும்? பவுல் சொன்னது போல், நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றணுமா, என் பின்னால் வாங்க. இந்த நட்சத்திரம் தவித்து கொண்டிருக்கிற ஞானி, பெரிய படித்த ஞானி. இந்த நட்சத்திரத்துக்கு படிப்பெல்லாம் கிடையாது. இந்த படிப்பறிவு இல்லாத உயிரற்ற இந்த நட்சத்திரம், வாயா என் பின்னால் வா. எப்படி அது அழைத்து கொண்டு போனது? அதோடைய வித்தியாசமான வாழ்க்கை, அது பிரகாசமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நாம் வாழ்வோம் என்றால் மாத்திரமே, மாதிரியான வாழ்க்கையாக இருப்போம் என்றால் மாத்திரமே கிறிஸ்துவிடத்திலே தவித்து கொண்டிருக்கிற ஜனங்களை கொண்டு வந்து சேர்க்க முடியுமே ஒழிய பிரசங்கத்தினால் முடியாது, சும்மா கிறிஸ்துவை அறிவிப்பதனால முடியாது. நம்முடைய வித்தியாசமான வாழ்க்கை, நம்முடைய பிரகாசமுள்ள வாழ்க்கை, நம்முடைய முன் செல்கிற வாழ்க்கை. வாயா எம்மினால வா, கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவிடத்தில் நான் கொண்டு வந்து சேர்க்குறேன். கிறிஸ்துவின் மிகுந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மத்திய 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வார்த்து பார்க்கும்போது, அங்கே தவித்து கொண்டிருந்த அந்த சாஸ்திரிகள் என்ன செய்கிறாங்க? மத்திய 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில்,
அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷமடைந்தார்கள். அவர்கள் வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே நாம் நட்சத்திரத்தை போல முன் செல்கிறவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். ஜனங்களுக்கு இயேசுவை காட்டும்படியாக நாம் ஒரு மாதிரியான வாழ்க்கை வாழும்படியாக அழைக்கப்படுகிறோம். நானும் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறேன்னு சொல்லி எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கிறதில்ல. வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழணும். நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கணும். நம்ம பிரகாசிக்காமல் இருளில் கடந்து கஷ்டத்தில் நொடினா அதில் கிடந்துக்கிட்டு இயேசுவோட ஆசீர்வதிப்பார்னு யார் நம்புவா? இந்த நட்சத்திரத்தை கண்டு அவர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைஞ்சாங்க. அதே போல் தவித்து கொண்டிருக்கிற திரளான ஜனங்கள் இயேசுவிடத்தில் நீங்கள் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது மிகுந்த சந்தோஷம் அடைவார்கள். அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்மஸ், அதுதான் கிறிஸ்மஸ். அது இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் சும்மா வீட்டில் ஸ்டார் போட்டால் மாத்திரம் போதாது. இந்த ஸ்டாரை போல, இந்த ஸ்டாருடைய அடையாளம் என்ன? இது மற்ற நட்சத்திரத்தை காட்டிலும் வித்தியாசமாய் காணப்பட்ட நட்சத்திரம். உன்னுடைய வாழ்க்கை உலகத்தின் மக்களுடைய வாழ்க்கையை காட்டிலும் வித்தியாசமாய் காணப்பட வேண்டும். இந்த நட்சத்திரம் மற்ற நட்சத்திரத்தை காட்டிலும் பிரகாசித்தது. நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களை காட்டிலும் பிரகாசிக்கிறதாய் காணப்பட வேண்டும். இந்த நட்சத்திரம் முன் சென்றது, அழைத்து கொண்டு சென்றது. இன்றைக்கு நம்முடைய மாதிரியான வாழ்க்கையின் மூலமாக ஜனங்களை வா, ஏன் பின்னால வா, ஏன் பின்னால வா, நான் கிறிஸ்துவை காட்டுறேன், நான் கிறிஸ்துவத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். அப்படியாய்ப்பட்ட வாழ்க்கை வாழும்படியாய் அழைக்கப்படுகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் நட்சத்திரத்தை போல நாம் மாற்றிக்கொண்டு வாழ்வோம் என்றால் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், அநேக பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே இந்த நட்சத்திரம் நமக்கு மாதிரியாக வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏன் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? நட்சத்திரத்தை போல வேறுபட்டவளாய், நட்சத்திரத்தை போல பிரகாசிக்கிறவளாய், நட்சத்திரத்தை போல வழி நடத்துகிறவளாய், வழி காட்டுறவங்களா இல்லை. போப்பா ஜோமன்னு இயேசுவை ஏற்றுக்கொள்ளு, அதை செய்யி, இதை செய்யி அப்படின்னு இல்லை. வா, நான் ஜெபிக்கிற மாதிரி ஜெபி, நான் நடக்கிற மாதிரி நட, நான் செயல்படுற மாதிரி செயல்படு. மாதிரியான வாழ்க்கை இயேசுவை நீ கண்டுகொள்ள முடியும். அல்லேலூயா. அப்படியாய்ப்பட்ட வாழ்க்கையாய் வாழ நம்ம அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி நான் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் எங்களுக்கும் எங்கள் மூலமாய் அநேக மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாய் வாழ எங்களை நீர் உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறீர். எங்களோடு கூட பேசினீரப்பா. இந்த நாட்களிலே இந்த நட்சத்திரத்தை போல இனி வருகிற நாட்களிலே நானும் ஒரு வித்தியாசமான வாழ்க்கை, கிறிஸ்துவின் வாழ்க்கை, இந்த நட்சத்திரம் அவருடையது என்று சொன்னார்களே, அதே போல இவர்கள் கிறிஸ்துவை உடையவர்கள் என்று சொல்லும்படியாக ஒரு சாட்சியான வாழ்க்கை, வித்தியாசமான வாழ்க்கை வாழ, ஒரு பிரகாசமான வாழ்க்கை வாழ, முன் செல்கிற வாழ்க்கை, திரளான ஜனங்களை வழி நடத்துகிறவளாய், கொண்டு வந்து இயேசுவிடத்திலே சேர்க்கிறவளாய் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறார்களோ அவள் எல்லாரையும் இந்த கிறிஸ்தவ நாட்களிலே, கிறிஸ்மஸ் நாட்களிலே பயன்படுத்துவீராக, மாற்றுவீராக. நட்சத்திரத்தை போல அவருடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுவீராக. இந்த பண்டிகை நாட்கள் ஒவ்வொருத்தருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கட்டும். இவர்கள் மூலமாய் அநேக பேர் மிகுந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளட்டும். நீர் அப்படியாய்ப்பட்ட கிருபையை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நட்சத்திரத்தை கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்து வார்த்தைகளை வெளிப்படுத்தியிருக்கிறார். நட்சத்திரத்தை போல ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழ்வோம், ஒரு பிரகாசமுள்ள வாழ்க்கை வாழ்வோம். முன்மாதிரியாக இயேசுவை அவர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த பண்டிகை நாட்களிலே உங்களை மகிழ்ந்து கலிகூற பண்ணுவாராக. இது போன்ற செய்திகள், ஜெபங்கள்
என்னுடைய ஜீவாமனோ யூடியூப் சேனலில் வெளியிட்டுருக்குறோம். நீங்கள் விரும்பினா பாருங்கள், பயனடைங்க, மற்றவர்களுக்கும் அறிவுப்படுத்தி வைங்க. விரும்பினால் ஜீவாமனோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் வெளியிடுகிற ஆழமான சத்தியங்களை அறிந்து நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வளரவும், கிறிஸ்துவுக்குள்ளே வேர்கொள்ளவும், கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படவும் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் தாமே இந்த பண்டிகை நாட்களை உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுப்பாராக. ஆமேன், ஆமேன்.